கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. இரு கைகளையும் அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட்டு கொண்டு பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உன்னதம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் நமக்கு ஒரு ஆழ்ந்த சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்தார்கள். அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு கதையுடன் இன்றைய உரையை துவங்கலாம் என்று இருக்கின்றேன். ஒருவன் சுமாராக படிக்கக்கூடியவன். எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து இதை படிச்சுட்டு போயிட்டு எழுதிடலாம்னு சில கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. சொல்லி இதை படிச்சுட்டு போயிடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுல ஒண்ணு பசுமாடு பற்றி கட்டுரை எழுதுக. இதை பத்தி போய் சொல்லிட்டு இதை படிச்சுட்டு போயிட்டு வந்துரும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிட்டான். ஆனா அங்க எக்ஸாமுக்கு போனா அங்க அவனுக்கு கேட்ட கட்டுரை என்னன்னாக்கா, தென்னை மரம் என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. பசுமாடு பால் கொடுக்கும், அதுக்கு 4 காலு, ஒரு வாலு, அதுக்கு ஒரு 2 கொம்பு, இப்படி ஃபுல்லா எழுதிட்டு அந்த பசுமாடு தென்னை மரத்தில் கட்டப்பட்டிருந்ததுன்னு எழுதி முடிச்சுட்டானாம். அதே போலதான் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குருவே துணை. குருபிரான் தான் இந்த உன்னதம் என்றால் மேன்மை என்று அர்த்தம். மேன்மையான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இந்த தலைப்பு கொடுத்த உடனே எனக்கு தோணுது தாய்மை, பெண்மை, இப்படி ஏதாவது நம்ம எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மாதராய் பிறக்கவே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா சுதந்திர தினத்திலே இதையெல்லாம் விட ஒரு உன்னதமான விஷயம் என்று எனக்கு பட்டது சுதந்திரம். எனது இந்தியா, எனது பெருமை, இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சுதந்திரம் கூட ஒரு உன்னதமான விஷயம் தானே. தென்னை மரத்துல பசுமாட்டை கட்டியது போல் இன்று நான் உரையை துவங்கிவிட்டேன். சுதந்திரம் என்பது மனிதனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும், ஏன் ஒரு தனிநபரின் முன்னேற்றத்திற்கு கூட சுதந்திரம் வேணும்.
ஏன் நாம கூட சுதந்திரமா எவ்வளவு விஷயங்களை செய்யறோம். நமக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, எழுத்து சுதந்திரம், இப்படி எத்தனையோ இருக்குது. எனது இந்தியா, எனது பெருமை, சுதந்திரம் அடைந்த இன்று 79வது சுதந்திர தினத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் படிச்சாலே வி தி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கும். அத ஒரு தடவை அப்படி படிச்சோம்னாலே அப்படியே புல்லரிக்கும். நமது இந்திய தேசம் யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சாதனைகளையும் செயல்களையும் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கும் மக்களை கொண்ட நாடு. உலக நாடுகளுக்கு மத்தியில் வளர்ந்து வரும் நாடாக இருந்தாலும் சூப்பர் பவர் நாடுகளையே கதிகலங்கச் செய்யும் வல்லமை கொண்டுள்ளது என்பதுதான் உண்மை. நம் நாடு பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்றது. இதில் காலத்திற்கும் அழியாத வரலாறும் அடங்கும். நம் நாடு ஒரு ஆன்மீக பூமி. இது ஒரு புனித பூமி மற்றும் பல மதங்களின் பிறப்பிடமாக உள்ளது. இந்து மதம், பௌத்தம், சீக்கியம் மற்றும் சமண மதங்கள் இந்தியாவில் தோன்றின. இந்த மதங்கள் இந்தியாவில் ஆன்மீகம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு பங்களித்துள்ளன. ஏன் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டது நம் சமுதாயம். ஆயுர்வேதம் தான் மனித இனத்திற்கு ஆதியில் தெரிந்த மருத்துவ முறை. இதை இந்தியாவில் தான் முதன்முறையில் கண்டுபிடித்து முறைப்படுத்தினார்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுஷ்ருதன் என்ற இந்தியர் மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சையும் செய்து காட்டியிருக்கின்றார். இப்படியெல்லாம் மிகவும் பெருமை வாய்ந்த பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் நாம் பெயர் போனவர்கள். நம் நாட்டின் வலிமையே நம் ஒற்றுமைதான். பன்முகங்களை கொண்ட நம் நாட்டை போல் வேறு எங்குமே கிடையாது. வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றினாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையை கடைபிடிக்கிறோம். எல்லா மதங்களையும் ஆதரிக்கிற செக்குலரிசம், மதச்சார்பற்ற நாடாக நாம இருக்கிறோம். மகரிஷி ஞானக்களஞ்சிய கவி 189வது கவியில சொல்லுவாங்க, வேற்று நாட்டவர் எல்லாம் இந்தியாவை வெகு சிறப்பாய் பண்பாட்டில் உயர்ந்ததென்று போற்றி எழுதி பேசி புகழ்ந்ததுண்டு, பூரித்து போகின்றோம் இதை அறிந்துன்னு மகரிஷி சொல்றாங்க. சுதந்திர காற்றை சுவாசித்து 78 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் மகரிஷின் இந்த கவி நம்முள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தத்தானே செய்யும். அந்த நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் இந்த கவியை பற்றி சற்று சிந்திப்போம். எதையெல்லாம் நாம் சுதந்திரத்தில் பெற்றிருக்கிறோம்? எண்ணும் உரிமை, எழுதும் உரிமை, பேசும் உரிமை, எதிர்க்கும் உரிமை, இப்படி எல்லாத்தையுமே நம்ம சுதந்திரத்துல பெற்றிருக்கோம். எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறோம்? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திர காற்றை சுவாசித்த போது ராஷ்டிரபதி பவன் என்று பெயர் சூட்டப்பட்ட டில்லி வைஸ்ராய் ஹவுஸில் 31 குண்டுகள் முழங்க இந்திய தேசிய கொடி முதலாக பறக்க விடப்பட்டது. 1948 முதல் டில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. 1971 இந்த தேசிய கொடி விண்வெளிக்கே எடுத்து செல்லப்பட்டு விட்டது. நம்மோட தேசிய கீதத்தை பார்த்தோம்னா 52 வினாடிகளில் இந்த தேசிய கீதத்தை பாடி முடிக்க வேண்டும். லாஸ்ட் லைனோட அர்த்தத்தை நம்ம கேட்டோம்னாக்கா, இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே உனக்கு வெற்றி 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 என்று முடிகின்ற இந்திய தேசிய கீதத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு பலம் வந்தது போல் உள்ளது. இந்தியா என்ற ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தால் நாம் யார்? நம்மை பாதுகாக்க ஒரு அரசாங்கம், ராணுவம் இதெல்லாம் இல்லைன்னா நாம அகதிதானே. 2023ல ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. 1947 ஆகஸ்ட் 16 ஒரு படம். அது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வரும். இப்ப 23ல ரிலீஸ் ஆன படம். ஆனாக்கா பழைய படம் மாதிரி இருக்கும். அது எங்க வீட்டுல யாருமே பார்க்கல. நான் மட்டும் தனியா உட்காந்து பார்த்தேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துல பார்த்தோம்னா சுதந்திரம் அடைஞ்சிட்டோங்கிறது தெரியாமலேயே ஒரு ஊர்ல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் ஒரு நாள்லயே நல்லா தெரியும். அந்த மூவில ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. நாம இதெல்லாம் எப்படி எல்லாம் வளர்ந்திருக்கிறோம், எதெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்கிறோம்னு பார்ப்போம். நம்ம அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதெல்லாம் சிறப்பாக இருக்கிறோம்னாக்கா, ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த நாட்டிற்கென அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல தான் பேசுவாங்க. நமக்கு பார்த்தோம்னா 300க்கும் அதிகமான மொழிகள் இருக்கு. அதில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆகும். செஸ்ன்னு சொல்ற சதுரங்க விளையாட்டை கூட இந்தியா தான் முதலில் கண்டுபிடித்தது. மகாபலிபுரத்துல செஸ் ஒலிம்பியாட் சதுரங்க வல்லபநாதர் கோயில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டு இருக்குன்னு நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை செஸ் எல்லாம் போய் வின் பண்ணிட்டு வராங்க. பூஜ்ஜியத்தை கூட நாம தான் கண்டுபிடிச்சோம்.
அதி உயர மலைப்போர் நிபுணத்துவம் இந்தியா இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வகிக்குது. காஷ்மீரின் குல்மர்க்ல உள்ள போர் பயிற்சி பள்ளியில வந்து அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த வீரர்களுக்கு கூட பயிற்சி அளிக்கும் வகையில் உள்ளது. நம்மிடம் சர்ச்சைகளே இல்லாத ரிமோட் சென்சிங் நம்ம கிட்ட இருக்குது. அமெரிக்க நாடுகளை நம்பிட்டு இருந்தப்ப நமக்கு வந்து தாமதமான எச்சரிக்கை தான் நமக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. 1999ல ஒரிசா புயல். அந்த சூறாவளியை நம்மால கணிக்கவே முடியல. பலத்த உயிர் சேதம். ஆனால் இன்று அமெரிக்காவை விடவும் சக்தி வாய்ந்த ரிமோட் சென்சிங் நம்ம கிட்ட இருக்குது. பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல. இது விவசாயம், நிலத்தடி நீர் ஆதாரம், பயிர் சாகுபடி, பச்சையம் இதையெல்லாம் கூட கண்டுபிடிக்குமா? பேராண்மைன்னு ஒரு படத்துல அப்படிதான் விவசாயத்துக்காக ஒரு சேட்டலைட் வந்து விடுறதுக்கு இருப்பாங்க. அப்போ வந்து தீவிரவாதிகள் வந்து அத செலுத்த முடியாம பண்றப்போ, ஹீரோ வந்து அத காப்பாத்தி அ விண்வெளிக்கு அனுப்புவார். அது விவசாயத்துக்காக விடுற சேட்டலைட்ன்னு தான் சொல்லுவார். இந்த மாரி இதுக்கெல்லாம் கூட சேட்டலைட் அனுப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருந்துகிட்டு இருக்கோமா. அறிவார்ந்த அணுசக்தி திட்டம். உலகம் முழுக்க யுரேனியம் தான் அணுசக்தி உற்பத்திக்கு வேணும்னு இருந்தப்போ, யுரேனியத்திற்கு பெருத்த தட்டுப்பாடு. உலகம் முழுக்க யுரேனியத்திற்கு மாற்றை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தோரியம் நிறைந்த நாடாகிய நமது இந்தியா தோரியத்தை அணுசக்தியாக்கி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திக்கிட்டு இருக்குது. செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் ஆசிய நாடு நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் ஆசிய நாடுன்னு சொல்லலாம். மங்கள்யான் பற்றி நம்ம அனைவருக்குமே தெரியும். மிகவும் குறைந்த செலவில், அதாவது வெறும் 450 கோடி ரூபாயில் செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தது போக, மங்கள்யான் தயவால மேலே இருந்து இன்னைக்கு நம்ம பூமியை பார்க்கிறோம். மார்ஷியன் ஒரு இங்கிலீஷ் மூவி. அது இந்த பிளானட் பத்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அங்க எப்படி இருக்குது, என்னென்னலாம் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும்ட்டு அழகா காமிப்பாங்க. சைனாவுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ற கண்ட்ரி வந்து நாம தான். இது வந்து தப்பு இல்ல. இது வந்து நம்மோட வளர்ச்சியை காட்டுதுன்னு சொல்றாங்க. அதாவது பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் நம்ம நாடு வளருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து நம்மளோட வளர்ச்சியை காட்டுது. தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி வந்து ஒரு அரக்கத்தனமான வளர்ச்சின்னு உலக நாடுகள்லாம் வந்து நினைக்கிறாங்க. நம்ம அவ்வளோ நம்ம ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. சுதந்திரம் பெற்ற குறைந்த காலத்திலேயே நிறைய சாதிச்சிருக்கோம். ஃபாரின் போனாக்கா யுஎஸ் டாலர் இல்லைனாக்கா யூரோ மாத்தி எடுத்துட்டு போவோம். ஒரு 13 கண்ட்ரீஸ்ல இந்தியன் ருபீஸே செல்லுபடியாகுதாம். அதிநவீன ராணுவ தளவாடங்கள் உள்ளன. மிகப்பெரிய ராணுவத்தை கொண்ட 3வது நாடு. மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்மோட நம்மோடைய சுதந்திரம் அடைஞ்ச பாகிஸ்தான்ல ஒரு 5 இயர்ஸ்லயே மிலிட்டரி ரூல் வந்துருச்சு. நம்ம மிகப்பெரிய ஜனநாயக நாடாக வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிற நாடுகள் நம்மை நெருங்கவே முடியாத, நான் சொல்லாத விட்டு போன பல வலிமைகள் நம் இந்தியாவிடம் உள்ளன. ஜவஹர்லால் நேரு இருக்காங்களே நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் காரை ஸ்டாப் பண்ணி, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல எங்களுக்கு என்னங்க புண்ணியம்னு கேக்குறாரு. அப்ப நேரு சொல்றார், ஒரு பிரதமரை நிறுத்தி இப்படி கேள்வி கேட்கிறியே, இதுவே சுதந்திரத்தின் விளைவுதான்னு சொன்னாராம். நாம் நம்மை ஆளத் தொடங்கி விட்டோம். ஆனால் இந்த சுதந்திரம் அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சதா? தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீர் விட்டு வளர்த்தோம் என்று சுதந்திரத்திற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை பாரதி சொல்லி சென்றுள்ளார். உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நமக்கு அர்ப்பணித்து உயிர் தியாகம் செய்த பல வீரர்களால் தான் நாம் இன்று சுவாச காற்றை சுவாசிக்க முடிகிறது. சுதந்திர இந்தியா என்று சொல்வதற்கே தனி கர்வமாக உள்ளதல்லவா? ஆனால் இந்த சுதந்திரத்தை நமக்கு அளிப்பதற்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சிறைப்பட்டார்கள், அடிபட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த வீர தியாகிகளை நாம் நன்றியுடன் என்றென்றும் நினைக்க வேண்டும். வெறும் வாய்ப்பேச்சாலும் மாநாட்டு தீர்மானங்களாலும் நமக்கு சுதந்திரம் கிடைத்து விடவில்லை. எண்ணற்ற இளைஞர்களின் குருதி சுதந்திர பயிர் முளைக்க எருவாக அமைந்தது. நமக்கு முள் குத்தினாலே தாங்க முடியவில்லை. கடும் குளிரும் கொட்டும் பனியும் கொசுக்கடியும் கொண்ட அந்தமான் சிறையில் எவ்வளவு துயரங்களை பட்டார்கள். பூமியின் சொர்க்கம் என்றால் அது இந்தியா என்று பேரரசர் ஜஹாங்கீர் கூறினார். அதிக இயற்கை வளங்கள் இந்தியாவில் காணப்படுவதால் தான் இப்படி கூறினார். வளமிக்க இந்தியாவை நாடி போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஐரோப்பியர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். 1757 பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலூன்றியது. 1780ஆம் ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக போராடினார் சிவகங்கை ராணி வேலு நாச்சியார். இவரே இந்தியாவின் முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை. இந்தியாவின் பிற பகுதி மன்னர்களைப் போல் அல்லாமல் ஆங்கில அரசாங்கத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்தினார் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான்.
இவரின் சொந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை கண்டு ஆங்கிலேயரை ஆச்சரியப்பட்டனர். போரில் கொல்லப்பட்டாலும் திப்பு சுல்தான் ஏற்றி வைத்த சுதந்திர தீ இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராணி லட்சுமிபாய் போன்றோர் ஆங்கிலேய படைகளை துணிச்சலாக எதிர்த்தனர். பால கங்காதர திலகரின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்கிற கோஷம் நாடு முழுவதும் பரவியது. விவேகானந்தர், வ.உ.சி., பாரதியார், தாகூர் போன்றோரின் பேச்சும் எழுத்தும் செயலும் மக்களிடம் சுதந்திர உணர்வை ஊட்டின. மகாத்மா காந்தி, கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் சத்தியாகிரகத்தை ஆதரிக்கும் மிதவாதிகளாகும். 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் திடலில் ஜெனரல் டயரால் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினானே பாரதி, அந்த காக்கையை சுடுவதை போல் கொன்று குவித்தான் ஜெனரல் டயர். சுமார் 1200 பேர் அதே இடத்தில் இருந்தார்கள். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இத்தனை பேரை கொன்று குவித்தது கூட ஆச்சரியமில்லை. 4 நாட்களுக்கு பிறகுதான் நம் தேசிய தலைவருக்கே தெரிந்ததாம், தலைவர்களுக்கு எல்லாமே தெரிந்ததாம். அந்த அளவு அன்று பத்திரிகை சுதந்திரம் இருந்ததாம். வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்தவர்களை திரட்டி இந்திய தேசிய ராணுவம் INA என்ற அமைப்பை சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கினார். சுபாஷ் சந்திர போஸ் இல்லையெனில் நாம் கோழைகளாகவே இருந்திருப்போம். பகத்சிங் வெள்ளையர்கள் தூக்குல போட போறாங்க. அப்ப சொல்றார், யூ ஷூட் மீ அஸ் ரைவல், டோன்ட் ஹேங் மீ அஸ் அ கிரிமினல். எத்தனை பேர் வேணான்னு என்னை சுட்டு கொல்லுங்க, நான் இறக்கும் போது உடல் இந்த மண்ணில் இருக்க வேண்டும்னு சொல்றார். அந்த பகத்சிங்கை பத்தி நம்ம எல்லாம் இப்ப மறந்தே போயிட்டோம். நம் தேசப்பிதா காந்தியடிகள் தன் வழக்கறிஞர் தொழிலையும் விட்டு தன்னை முழுமையாக நாட்டிற்காக அர்ப்பணித்தார். காந்தி மகான் சுட்டு கொல்லப்படுறப்போ ஐன்ஸ்டைன் சொல்றார், இது மாதிரியான ஒரு மனிதன் நரம்போடும் எலும்போடும் சதையோடும் வாழ்க்கை என்றால் அவர் ஒருத்தர் வாழ்ந்தார் என்றால் இனி வரக்கூடிய சமுதாயம் நம்பவே நம்பாது என்றார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்னு அவர் சொல்றார். தாலி கயிற்றை முத்தமிட்ட எத்தனையோ கழுத்துக்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டன. என் அன்னையரின் எத்தனையோ கண்ணாடி வளையல்கள் நொறுக்கப்படும் சத்தம் கேட்டதுன்னு ஒரு கவிஞர் சொல்றார். இந்த தியாக திருநாள் ஆகஸ்ட் 15 வெறும் விடுமுறை நாள் மட்டுமல்ல, பல தியாகிகள் தம் இன்னுயிரை தந்து பெற்று தந்த பொக்கிஷம். ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு இன்றி நாம் அனைவரும் இந்தியர் என்று ஒற்றுமையுடன் செயல்படுவோம். ஆகஸ்ட் 15 பல பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேளையில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக நம் முன்னோர் நம் நலனுக்காக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தனர். சிறைச்சாலைகளிலும் போராட்ட களங்களிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை எண்ணி அவர்களுக்கான நன்றியை செலுத்தும் நாள். கிராமத்துல எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேச தலைவர் போட்டோ ஹால் இருக்கும். அரசியல் சார்பற்ற ஒரு தேச தலைவரோட ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி பெருசா வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் அங்கேயும் அது மாறி போச்சு. நான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்ததே என் அப்பாவுக்காகவும் தான். எங்க அப்பா பேர் குழந்தையா இருந்தப்ப கலிய பெருமாள்ங்கிற என் அப்பா பேரை சுபாஷ் சந்திரபோஸ் நினைவாக தான் சந்திரபோஸ்னு வச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் சந்திரபோஸ் பாக்யலட்சுமியா இருக்கிறேன். சுதந்திர தினம்னா நம்ம நினைவுக்கு என்ன வரும்? பெருசா என்ன, வெயில நிக்க வச்சு கொடியேத்துவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, பிளாக் குத்தி விடுவாங்க. அதையும் தாண்டி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன படம் வருது? அணிவகுப்பு டிவில வந்தா கூட சேனல்ல மாத்தி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்ப்போம். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எந்த கடையில என்ன ஆஃபர், இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. சாதாரணமா எல்லாரோட லைஃப்மே இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு, மாறிடுச்சு. ஆனால் சுதந்திர தினத்துல நம்மோட சிந்தனை எப்படி இருக்கணும்? தேசப்பற்றோட இருக்கணும். தேசப்பற்றுனா என்ன? எதிரிகளை எதிர்த்து போராடுவது மட்டுமே அல்ல. தண்ணீர் வேஸ்ட் ஆகுதா, அதை ஓடி அந்த டேப் நம்ம க்ளோஸ் பண்றது. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுதா, அதை ஃபாலோ பண்ணணும். டாக்ஸ் ஒழுங்கா பே பண்ணணும். குப்பையை குப்பை தொட்டில மட்டுமே போட்டு இந்தியாவின் பெருமையை காக்குறது. டர்ட்டி இந்தியான்னு யாரும் சொல்லாத நிலையில வச்சுக்கிறது. இந்தியன்ஸ் ஆர் லைக் தட் ஒன்லி அப்படின்னு நம்ம யாரும் கேவலமா பேசாத அளவுக்கு நடந்துக்கிறது. கரண்ட்டை மிச்சம் பண்றது. எந்த காரணத்துக்காகவும் இந்தியா மத்தவங்க கிட்ட கீழிறங்கி போறதுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. இப்படி வீட்டு நலனோட நாட்டு நலனையும் சிந்திக்கிறது தான் உண்மையான தேசப்பற்று. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று கொண்டு சுதந்திரத்தை போற்றுவோம். மறத்தல் தகுமோ என்பது ஆனந்த விகடன் வெளியிட்ட ஒரு புத்தகத்தின் தலைப்பு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் ஸ்ரீகாந்த் சொல்லியிருப்பார், இன்று உள்ளங்கைக்குள் உலகம் வந்துவிட்டது, ஆனால் மனித இதயத்துக்குள் தான் தியாக உணர்வு அருகிவிட்டது. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக தங்கள் பெற்றோர், மனைவி, பிள்ளைகளை பிரிந்து எல்லை பகுதியில் கடும் குளிரிலும் பனிமனைகளிலும் காத்து நின்று தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது வீர தீர சாகசங்கள் புரிந்து தேசத்தையும் மக்களையும் காக்கும் மாவீரர்களை நாம் எளிதில் ஒதுக்கி விடுகிறோம்னு சொல்றார்.
அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவின் எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த சமயத்திலும், கார்கில் போரின் போதும், டெல்லியில் தொடர் குண்டுவெடிப்பு வெடித்த போதும், நாடாளுமன்ற வளாகத்துக்குள் தீவிரவாதிகள் நுழைந்து தாக்கிய போதும், அத்தனை இக்கட்டான தருணங்களில் மக்களை காப்பதற்காக போராடி உயிர் துறந்த மாவீரர்களை நாம் எப்படி மறந்து போனோம்னு கேக்குறாரு. ரீசெண்டா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் கூட நடந்தது இல்லையா? அது கூட அதுல வரும். அந்த புக்ல ஒரு முக்கியமான லைன் வரும். சிகப்பு ரத்தம் பூசிய நிஜ ஹீரோக்களை மறந்து விட்டோம். சிகப்பு பவுடர் பூசிய நிழல் ஹீரோக்களை கொண்டாடுகிறோம்னு வரும். அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்றாரு. இன்னைக்கு நம் மக்கள் கொஞ்சம் மாறி, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இல்ல, மாறித்தான் வந்திருக்காங்க. அதே நம்ம ராணுவ வீரராக நடிச்ச அமரன் மூவி வந்தப்போ எல்லாருமே ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பாக்குற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் எமோஷனல் ஆனாங்க. அந்த அமரன் மூவி ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் அத ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நன்றி உணர்வோட கண்டிப்பா என்ன இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாரும் இறக்குறத பாக்குறப்பதான் நம்ம மகரிஷி சொல்றாங்க, போரில்லா நல்லுலகம் வேணும், போரில்லா நல்லுலகம் வேலும்னு மகரிஷி சொல்லிட்டு போயிட்டாங்க. மகரிஷியோட கனவு கூடிய சீக்கிரத்திலேயே நனவாகும் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா நம்பணும். இன்னைக்கு எவ்வளவோ நம்ம வளர்ந்துட்டோம். அமெரிக்காவுல உள்ள டாக்டர்கள்ல பார்த்தோம்னா 38% இந்தியர்கள், விஞ்ஞானிகள 12% இந்தியர்கள், நாசால 36% இருக்காங்க, பில்கேட்ஸோட மைக்ரோசாப்ட்ல 34, அப்புறம் ஐபிஎம்ல பார்த்தா 28% இந்தியர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நமக்கு அமெரிக்கா 50% வரைக்கும் வரி விதிக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம சின்ன ஆளு பயந்துருவோம். ஆனால் ஐநா பொதுச் செயலாளர் சாபா கோரோசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா போன்ற பொறுப்புமிகு நாடுகளுக்கு நிரந்தர இடம் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் உறுப்பு நாடுகளிடம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார். இனி இந்தியா இல்லாமல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்கம் செய்ய முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு ஆற்றல் மிக்க சூப்பர் பவராக மாறிவிட்டதாகவும் அவர் பாராட்டியுள்ளார். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்றுதான் கூற வேண்டும். அரசியல், ஜாதி, மதம் இவற்றை ஒதுக்கி வைத்து நம் மக்கள் அறிவுத்திறனை சரியான பாதையில் செலுத்தினால் நம்மை மிஞ்ச இவ்வையகத்தில் எவரும் இல்லை. காந்தியின் கனவாகிய ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவ்வரி டியர் ஃப்ரம் எவ்வரி ஐ அப்படிங்கிற கனவை நோக்கி நாம் பயணிப்போம். நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க உறுதி ஏற்போம். திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைக்கும் போது அதற்கு உரிய மரியாதையை கொடுப்போம். நம் முன்னோர் நமக்கு மிக பெரிய பொக்கிஷமாகிய உன்னதமான சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளார்கள். நாம் அந்த சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டாமா? தாய் நமக்கு உயிர் கொடுக்கிறாள், தாய் நாடு நமக்கு வாழ்வளிக்கிறது. நமது அடையாளமே தாய் நாடுதான். நம் நாட்டின் பலம், நம் நாட்டின் முன்னேற்றம், நம் நாட்டின் ஒற்றுமை, நம் நாட்டின் பாதுகாப்பு, இது அனைத்துமே நம்மை போன்ற பொறுப்பான குடிமக்களின் கைகளில் உள்ளது. நாடு நமக்கு என்ன செய்தது என்று யோசிக்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்று யோசி என்பதை மனதில் கொண்டு பேச்சிற்காக கூட என் இந்தியாவை விட்டுத்தர மாட்டேன் என்று சபதம் ஏற்போம். இந்த சுதந்திரத்தை நாம் சுவாசிக்க உறுதி எடுப்போம். தாய் நாட்டை நேசிப்போம், இந்திய தேசத்தை உலக அளவில் பெருமைப்படுத்துவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க ஆரம்பத்துல மாட்டை தூக்கி மரத்துல கட்டுனீங்க. ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு, இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சுதந்திரமா அந்த தலைப்புக்கு விடுதலை கொடுத்து சுதந்திரத்தை ஆமா. உன்னதமாக்கிட்டீங்க. அதை உன்னதமாக நீங்க அழகா சொல்லிட்டீங்கம்மா. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த நினைவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு வாழ்க காலகட்டம் வளமுடன் அம்மா. நம்ம இந்த சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நாம மனவளக்கலை வழியாக, மகரிஷி கொடுத்த வேதாத்திரியத்தின் வழியாக நாம உன்னதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வலியுறுத்தி, அந்த காலத்துல காந்தி, நேரு, பகத்சிங், உங்க அப்பாவை கூட நினைவுபடுத்துனீங்க. இதெல்லாம் தான் நம்ம வாழும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஸோ இதை நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இன்னைக்கு காலத்துக்கு, இன்னைக்கு நாளுக்கு சுதந்திரமாக இதை நீங்க பேசுனதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.